இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல தண்ணி இருந்துச்சுன்னா ரொப்பா இருக்கும்பா. இதெல்லாம் நாங்கள் வரும்போதெல்லாம் वाह भाई ऐसा किसका था दे भाई कपड़ा दे ஏன் தந்தீங்க भाई हांड हतो भाई आनो होया ना सलमान ने ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஃப்ரீடம் ரைடர். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஒரு மலைக்கு ஒன்று போயிருந்தோம். ஸோ அந்த மலைக்கு எதுக்காக போனோம்னா, நம்ம வந்து அண்ணா கூட போயிருந்தோம். ஸோ அண்ணாவுக்கு வந்து அந்த மலையில் வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ அண்ணா வந்து கூட்டின்னு போனாங்க. அண்ணா கூட போனதில் என்ன ஆச்சுனாக்கா, அங்கே சொல்லுனா ஒரு குழி ஒன்று இருந்துச்சு. ஸோ அந்த குழியில் வந்து அவங்க எப்பப்போ போகிறாங்களோ அப்பப்போல்லாம் அந்த குழி வந்து க்ளீன் பண்ணிட்டு வருவாங்களாம். ஸோ எதுக்காக அப்படி பண்ணுறீங்கன்னு நான் கேட்டதுக்கு, இல்லைப்பா இந்த இடத்துல வந்து தண்ணி அப்பப்போ சேரும். அந்த தண்ணி சேர்ந்துச்சுனாக்கா இந்த இடத்துல வந்து ஏதோ வயலா ஜீவன் அந்த மாதிரி வந்து தண்ணி குடிச்சிட்டு போவோம். அதனால நாங்கள் இங்கே வந்தோம்னாக்கா க்ளீன் பண்ணிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. சரி, நானும் ஒரு யதார்த்தமாக தான் இந்த வீடியோ ஒன்று எடுத்தோம். ஸோ அந்த வீடியோ எடுத்ததில் என்னன்னாக்கா, நம்ம எடுத்துன்னு போனது வந்து ஒரு 2 கேன் தண்ணி தான். ஸோ அதுக்கப்புறம் மேலே தண்ணி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் நினச்சிருந்தோம். ஸோ அங்கே பார்த்தோன்னாக்கா கடல்லாம் எதுவுமே இல்லைங்க. அதுவும் இந்த மலை எங்கே இருக்குனாக்கா, நம்ம ஊர் கிருஷ்ணகிரியில் தான் இருக்குது. ஸோ என்ன மலைனாக்கா, அது உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். சப்போஸ் அந்த மலைக்கு நம்ம மறுபடியும் போகிற மாதிரி பிளான் இருந்துச்சுனாக்கா நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுவும் இல்லாமல் இது வந்து ஒரு அண்ணா வந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக ஒரு இது இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அவங்க என்னென்ன பண்ணுறாங்க, எப்படி என்ன சொல்ல வராங்கன்னு சொல்லிட்டு புரியும். அதுவும் இல்லாமல் அவங்க வந்து ஹிந்தியில் தான் கொஞ்சம் பேசியிருப்பாங்க. நான் வந்து இல்லைனா கொஞ்சம் தமிழ்லையும் பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால அவங்க வந்து தமிழ்லையும் பேசினாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று நிறைய ஃபன் அந்த மாதிரிலாம் பண்ணாங்க. சப்போஸ் மறுபடியும் அண்ணா வந்து கிடைச்சாங்கனாக்கா நம்ம மறுபடியும் மலைக்கு போய் அது மலை எப்படி என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஃபுல் ரிவ்யூ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நம்ம சேனல் ஏதாவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் வச்சுக்கோங்க. நம்ம வந்து மறுபடியும் அந்த மலைக்கு போய் அந்த மலையில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஸோ அதில் வந்து ஒரு 4-5 குகை அந்த மாதிரி இருக்குதுன்னு ஏதோ சொல்லியிருந்தாங்க. 4-5 நமக்கு தெரிஞ்சது வந்து ஒரு 2 குகை தான். அண்ணாவை கூட்டின்னு போய் வேணால் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து அது இன்னும் தெளிவாக உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸ் என்கிட்ட நீங்கள் கேளுங்க. நான் வந்து அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நான் உங்களுக்கு விலாகாக பண்ணுறேன். ஸோ இந்த விலாக் வந்து ஃபுல்லாக பாருங்கள். நம்ம வந்து ஒரு கேன் தண்ணிக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இதில் வந்து புரியும். எங்கெங்கெல்லாம் போகணும், எப்படி பண்ணணும், என்ன ஏது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போ இது என்ன பண்ண போகிறீங்க? மண்ணெல்லாம் தூக்கி க்ளீன் பண்ண போகிறோம். சரி, இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல தண்ணி இருந்துச்சுன்னா ரொப்பா இருக்கும்பா. இதெல்லாம் நாங்கள் வரும்போதெல்லாம் குடிக்கும் தண்ணி. அதான் இந்த தண்ணி மார்க்கெல்லாம் இருக்குது. இப்போ இந்த வெயில் காலத்தில் இந்த இடம் வந்து கொஞ்சம் காஞ்சி இருக்கு. பாம்புங்கெல்லாம் இங்கே தான் வந்து தண்ணி குடிக்கும். இப்போ வந்து இந்த இடத்த வந்து நீங்கள் க்ளீன் பண்ணுறீங்களா? ஆமாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ஒரு மலையில் இருக்கிறோம். ஸோ இந்த மலையில் என்ன ஒரு இதுனாக்கா, ஒரு பள்ளத்தில் வந்து தண்ணி இருக்கும். ஸோ அந்த தண்ணி வந்து இப்போ இல்லை. பள்ளத்தில் வந்து இப்போ கொஞ்சம் மண்ணுங்க இருக்குது. ஸோ அதை வந்து அண்ணா க்ளீன் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ வந்து அந்த இடத்துல வந்து ஃபுல்லாக மண்ணாக தான் இருக்குது. இப்போ வந்து அதை க்ளீன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு கொஞ்ச நாள் விட்டு வந்து பார்த்தோன்னாக்கா அந்த இடத்துல தண்ணி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து அந்த இடம் க்ளீன் பண்ணிட்டு ஒரு கொஞ்ச நாள் விட்டு வந்து பார்ப்போம்.
गिरा हाथी में डोल पुष्पाड़ा अयर होगा अभी जरा हाथ है पक करना चल उतर उठा यार இது நாட்டி வெடி வந்து பாருங்க பாருங்கப்பா நாட்டி வெடி உண்டுதான் நாட்டி வெடி உண்டு आग के अंदर पूरा मट्टी चौका जाए कौन सा रहा यार इमरान वो ना वहाँ मच्छर क्या मिलाते हैं पानी में பாதி வேணா விட்டுட்டு வாடான்னு சொன்னான் ஃப்ரெண்ட்ஸ் இவனை கூட பேசிக்க ஒரு வேலை கூட ஆகுதுல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்மகிட்ட வந்து தண்ணி இல்லை. ஸோ இப்போ நம்ம வந்து தண்ணி இருக்கிற இடத்துக்கு போயின்னுக்குறோம். அதுவும் எங்கே இருக்கோம்னாக்கா நம்ம மலை மேலே இருக்கிறோம். ஸோ இருங்க நம்ம வந்து தண்ணி இருக்கிற இடத்துக்கு நான் காமிக்கிறேன். ஸோ அந்த இடத்துல தண்ணி இருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ தெரில. ஏன்னா இப்போ வந்து வெயில் காலம். ஸோ இருங்க நான் உங்களுக்கு தண்ணி இருக்கிற இடத்துக்கு நான் உங்களுக்கு வழி காமிக்கிறேன். சப்போஸ் நீங்கள் இந்த மலைக்கு வந்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் தண்ணி இருக்கான்ட்டு. ஸோ இருங்க உங்களுக்கு நான் பாதை காமிக்கிறேன். இதுதான் தண்ணி இருக்கிற இடத்துக்கான வழி. இந்த இடத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னாக்கா இங்கே வந்து ஒரு அம்புக்குறி இருப்பாருங்க. இந்த அம்புக்குறி வரும். ஸோ இந்த அம்புக்குறி வழியாகவே நம்ம போனோம்னாக்கா தண்ணி இருக்கிற இடத்துக்கு நம்ம போகலாம். இது இங்கே ஒரு அம்புக்குறி இருப்பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான். இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம தண்ணி இருக்கிற இடத்துக்கு கிட்ட வந்துட்டோம். இப்போ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் தான் இருக்குது தண்ணி. இந்த கேனில் பார்த்திங்கன்னா காலி இது. பாருங்கள் இந்த இடத்துல ஒரு அம்புக்குறி இருக்கா. இந்த வழியாக வந்தீங்கன்னாக்கா கொஞ்சம் பார்த்து பொறுமையாக நிதானமாக வாங்க. இந்த இடத்துக்கு பேர் வந்து ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்துட்டோம். இதோ இதுதான் அந்த ஹவுஸ். அதில் அண்ணா எல்லாம் கேட்டால் இருக்காங்க பாருங்க முன்னாடி. अड्डा नहीं है அதுவும் ஃப்ரெண்ட்ஸ் இதில் தான் தண்ணி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லை. அவ்வளோதான், வாங்க போகலாம். தண்ணி இல்லை. நம்ம அங்கே முன்னாடி போய் பார்த்ததில் ஹவுஸில் வந்து தண்ணி இல்லை. ஸோ இன்னொரு குகை ஒன்று இருக்குது. ஸோ அந்த குகைக்குள்ளே இப்போ நம்ம போகிறோம். சரிங்க, உள்ள எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். वाह भाई ऐसा किसका था दे ऊपर मैं कपड़ा दे यहां से देंगे मैं हां तो दे दो ले पूरा उसको पानी का डब्बा हो ना अलग आ रहा है एक ही चेक पानी का डब्बा दे लो आ दो
अरे भैया पानी आ डब्बा चालेल खाली डब्बा द्या आणि पाणी आहे डब्बा अच्छा खाली आज डब्बा एक द्यालो वो 2 डब्बा पकड़ा का जाओ डल का आओ दो आ दिया देखो सलमान ऑन आइटम फिर भी सलमान फिर भी देखो ऑन आइटम अच्छा मैं इधर घुसना होता ना मेरा हाथ से दियो कट करा देखिए हाँ हुन दियो नहीं ऑन होया ना सलमान ने देखो रे बड़ा वाह क्या भैया ये जगह में ऐसा ही क्या अब बैठा नीचे बैठा नानी को क्या क्या निकल गया है का सामने इसका देख डल गया देखा देख सलमान इसका बॉडी है हाँ नंबर है अभी कहाँ जाते हैं इसके अभी अंदर जाता है अभी जाना अब काम हो जाते हैं भैया पानी नहीं है ये सुंदरी है ना हाँ इधर से जाएगा फिर क्या बाला है ना 6-7 जना हाँ जाओ का आयुष ने हमें घाबरा हो गया कितनी दूर चले गए सलमान अंदर हम हाँ चार दिन पहले चले गए किसमें जैसे इसमें इसमें ये सुंदरी में इसमें 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 नहीं इसमें जैसे कितनी दूर चले गए अंदर अंदर जाओ रास्ता नहीं रुको जा ये भी मट्टी से रंगन पूरी की हमारा तो ले गया वो रास्ता क्या नहीं ये क्या रास्ता क्या सुनना इधर है इसके बाद इसको बस कैसा ऐसा पूरा घुस घुस को जाए तो क्या होना था अति अंदर चले गए 16 को चेंज होगी देखो इधर एक रास्ता जाता हाँ इधर इधर एक जाओ पानी है कि வருவே கட்டாயம் வரும் आड़ा डे இராத பகையே ஏக்கிட்டு போவேன் मुसलमानों सुधर जाओ ये दुनिया जाने वाली है मेरे हाथ से आने हो या नहीं मैं क्या करूं अटक गया हूं ஃப்ரெண்ட்ஸ் அண்ணா வந்து எந்த அளவுக்கு பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ கேட்டிருப்பீங்க பாட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு பாடுறாங்கன்னு சொல்லிட்டு. ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ அந்த மலையில் வந்து அண்ணாவுக்கு ரொம்ப ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸில் இருந்ததுனால தான் நம்ம வந்து அந்த இடத்துக்கெல்லாம் போய் சுற்றி பார்த்தோம். சுற்றி பார்த்ததுல என்னன்னாக்கா ஒரு குகை ஒன்று இருந்துச்சு இல்லையா. ஸோ அந்த தண்ணி இல்லாத ஒரு இடத்துக்கு போய் பார்த்துட்டு இன்னொன்று வர வழியில் வந்து ஒரு குகை ஒன்று இருந்துச்சு. ஸோ அந்த குகையில் வந்து அண்ணா வந்து ஏற்கனவே போயிட்டு வந்தாங்க. ஸோ அவங்க போயிட்டு வந்ததுனால தான் நாமளும் உள்ளே போய் பார்த்துட்டு வந்தோம். ஸோ அந்த உள்ளே போய் பார்த்தது என்னன்னாக்கா அந்த இடத்துலையும் தண்ணி வருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ பார்த்தாக்கா அந்த இடத்துல தண்ணி இல்லை. அதுக்காக நாமும் ரிட்டர்ன் வந்துட்டோம். நாம் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து தனியாக போகாதீங்க. ஏன்னா எனக்கும் அந்த பாதெல்லாம் அவ்வளோவும் தெரியாது. நான் வந்து அண்ணா கூட போனதுனால போய் பார்த்துட்டு வந்துட்டோம். சப்போஸ் நீங்கள் இந்த வீடியோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள்லாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா இது வந்து தெரிஞ்சவங்க கூட இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. தெரியாமலாம் போய் நம்ம மாட்டக்கூடாது. ஸோ அதனால தான் நான் சொல்லினுக்கிறேன். ஒரு இடத்துக்கு போகிறோன்னாக்கா அதில் வந்து ஒருத்தருக்காவது அனுபவம் இருக்கணும். ஸோ நம்ம போனதில் என்னன்னாக்கா ஒரு அண்ணாவுக்கு வந்து அதில் அனுபவம் இருக்குது. ஸோ அதை நம்பி தான் நானும் உள்ளே போனேன். ஸோ உள்ளே போய் பார்த்தோன்னாக்கா பாதை எங்கெங்கேயோ போகுது. அதுக்கப்புறம் அண்ணாட்ட சொல்லிட்டு நம்ம அப்படியே ரிட்டர்ன் வந்துட்டோம். உள்ளே போக 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 இன்னும் பாதை போயினே இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து சரி வேணாண்ணா போதும் இதோட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்துட்டோம். கமெண்ட்ஸை சொல்லுங்கள் அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. இன்னொரு நாள் நான் வந்து அந்த மலையோட என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக ஒரு அண்ணாவுக்கு தெரியும். ஸோ அந்த அண்ணாவை கூட்டிகிட்டு போய் விளாக் பண்ணி இது பண்ணுறேன். அந்த மலை இருக்கு இல்லையா. ஸோ அந்த மலையில் வந்து
எந்தெந்த குகை எந்தெந்த மாதிரி அந்த பாதெல்லாம் எந்தெந்த மாதிரி போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் அந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன். இப்போ வேணாம். ஸோ இன்னொன்று நான் கடைசி இன்னொன்று சொல்லிக்கிறேன். நாம் ஒரு இடத்துக்கு போகிறோம்னாக்கா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை ஒரு அனுபவம் அந்த மாதிரி தெரிஞ்சவங்க ஒரு ஆளோட கூட நம்ம இருந்தோம்னாக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு தெரியாத ஒரு இடத்துக்கு வந்து நம்ம எப்பயுமே போகவே கூடாது. சப்போஸ் நமக்கு தெரிஞ்சாலும் பரவாயில்ல, எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஆள் நம்ம கூட இருந்தாங்கனாக்கா அவங்கள நம்பி நம்ம போகலாம். இதை மட்டும் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. நான் போனேன்னு சொல்லிட்டு சப்போஸ் யாரும் போக மாட்டீங்க, இருந்தாலும் எதுக்கும் ஒரு வார்த்தை நம்ம சொல்லி வச்சிடலாம் அப்படின்ட்டு தான். சரிங்க, ஓகே, பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.